Hello my dear kids, my dear soldiers, very good evening, very good evening, very good evening. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எஸ். ஸோ இதோட பார்ட் 1 வந்து ஆல்ரெடி ஒரு சண்டே பார்த்தோம். அந்த சண்டேயில் பாதியில் ஸ்டாப் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் இந்த 50 கொஷின் ரைட்டா, this 50 question is very 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 important. இந்த 50 கொஷினை நீ படித்தா கூட சூப்பராக என்ன பண்ணலாம், உன்னோட குவார்ட்டர்லியில் நீ சூப்பராக 2 marks and 3 marks அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? ரைட், பார்க்கலாமா? ரைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a part 2. போகலாமா? ரைட். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா? Tell me whether my audio and video is clear. Audio video clear-ஆ? Yes. Audio video clear-ஆ இருக்கு. ஓகே. ரோஷினியா? அப்புறம் ரோஸ் சொன்னீங்களே. ஓகே. ஓகே சார், பார்க்கலாம். கடைசியாக என்ன பார்த்தோம்? யாருக்காவது எனி ஐடியா? எந்த சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம லாஸ்ட்டாக என்ன சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம் சொல்லுங்கள். எனி ஐடியா? ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட். ஐ திங்க் ஹைட்ரஜன் சாப்டரா? 12th சாப்டர் முடிச்சிடும் கம்ப்ளீட்டாக. 12th முடிச்சுட்டு பீரியாடிக் டேபிள் பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அதையும் முடிச்சாச்சு, பீரியாடிக் டேபிளும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ், பீரியாடிக் டேபிளில் அலாங் த குரூப்பு, டயகனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ். ஐயூபேக் நேற்று பார்த்தோம்ல, ஐயூபேக் அப்படியே கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கட்டும். கொஷின் ஆன்சர் படிக்கணும்ல, அதை பார்த்துடலாம். ரைட்டா? ஓகே ஓகே. தேர்ட் லெசன் ஐயூபேக் நம்ம முடிச்சிடும். இந்த தேர்ட் லெசன் அதுக்கு முன்னாடி சண்டேல 12th சாப்டர் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம 6th சாப்டர்லேருந்து போகலாமா? ஷால் வி கோ வித் 6th சாப்டர்? வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 6th சாப்டர். 6th சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் 6th சாப்டர்? ரைட். சரியா? 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், வில் கோ வித் 6th சாப்டர். சரியா? ரெடி ஆகுங்க, கெட் ரெடி. ஓகே, ஆரம்பிக்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் ஸ்டார்ட் வித் த ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக தான் பார்க்க போகிறோம். நாட் ஆல் த கொஷின்ஸ். நீ பார்த்தேன்னா புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷினும் பார்க்கல, நம்ம பாதி கொஷினாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஓகே. தேவதர்ஷினி, வாய்ஸ் எக்கோ அடிக்குதா? ஐ திங்க் இது புதுசாக எக்கோ அடிக்குதா? ஓகே ரைட், இனிமேல் எக்கோ அடிக்காது. போன செஷனில் ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்ட் லைவ் நடந்துச்சு, அவன் யாருமே சொல்லவே இல்லை. ரைட்? ஓகே, சூப்பர் குட். இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். I think now the voice is clear. This is a very important question. State Boyle's law. Boyle விதியை விவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் கொஷினை தமிழில் சொல்கிறேன். ஓகே, ஆன்சர் வந்து புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா. சரியா? ஓகே. Boyle's law states that, Boyle's law என்ன சொல்லுது? At a given temperature, volume occupied by a fixed mass. ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட குறிப்பிட்ட வால்யூம் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? the volume occupied by fixed mass of gas is inversely proportional to the pressure. Volume is inversely proportional to the pressure. வாடா மவனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஃபைசல், how are you? Right? Volume is directly proportional to inversely proportional to the pressure. சரியா? that is the thing. ஸோ அப்போ வால்யூம்க்கும் ப்ரெஷருக்குள்ள ரிலேஷன் என்னன்றதை பார்த்தோன்னா அதுதான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம பாய்ல்ஸ் லான்னு சொல்ல போகிறோம். T0 டெம்பரேச்சர். சரியா? where T and N are fixed or PV is equal to constant K. இந்த லைன்லாம் தேவையில்லை. So no need to write this and all. If you want you can write it. So V is directly proportional to 1/P. That is very important. அதை மட்டும் என்ன பண்ணுங்க, கரெக்டாக எழுதிக்கோங்க. ரைட்டா? ஃபைன் நானும் ஃபைன்டா. சூப்பர் குட். ரைட். நேம் 2 items that can serve a model for 𝑔ே-லூகாஸ் law. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 𝑔ே-லூகாஸ் லாவில் இருக்கக்கூடிய லாவை கேட்குறத விட அதோட எக்ஸாம்பிளை வச்சு தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ரைட்டா? ஃபயரிங் அ புல்லட், ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறது. when a gunpowder burns, it creates a significant amount of superheated gas. The high pressure of the hot gas behind the bullet forces it out of the barrel to the gun. ஸோ 𝑔ே-லூகாஸ் லா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் 𝑔ே-லூகாஸ் லா? 𝑔ே-லூகாஸ் லா என்னது? 𝑔ே-லூகாஸ் லாவோட ஃபார்முலா, வாட் இஸ் இட் ஃபார்முலா? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டெரிவேஷன்? அதில் யார் நடுவில் ரிலேஷன் இருக்கும்? 𝑔ே-லூகாஸ் லா என்ன சொல்கிறாங்க? 𝑔ே-லூகாஸில் என்ன சொல்கிறாங்க? வாட்
that scientist is saying. What is 𝐂𝐸 saying? 𝐂𝐸 என்ன சொல்றாரு? Tell me. What does 𝐂𝐸 say டா? குட்டி சாப்டர் நம்ம 𝐂𝐸 என்ன சொல்லிட்டு இருந்தாரு? Pressure is directly proportional to temperature. ரைட்டா? இங்கே அதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹை ப்ரெஷர் ஆஃப் த ஹாட் கேஸ், அதாவது சூடாக கேஸ் இருக்குது, அந்த சூடாக இருக்க கேஸ் என்ன பண்ணுதான், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ரெஷர் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ புல்லட் ஃபாஸ்ட்டாக போகுது. ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், கவுன் பவுடரை எரிக்கிறேன். நான் எரிக்கிறப்ப என்ன பண்ணுது, அந்த கொஞ்சோண்டு இடத்துல அதிகப்படியான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குது, அதால் எஸ்கேப் ஆக முடியல. ஸோ புல்லட்டை புஷ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் வெளியே வருது. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸில் புல்லட் முன்னாடி போகுது. ஸோ தட் இஸ் P is directly proportional to T. P directly proportional to T அல்லது P is by T equal to constant எழுதலாம். Right? Pressure increases, temperature also increases. That is the very important thing. இந்த 𝐂𝐸 வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். சரியா? அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to see it. Okay? Right. So அடுத்து பாரு, heating food in an oven. When you keep food in an oven for heating, the air inside the oven is heated, thus pressurized. உள்ள என்ன பண்ணுறோம், நம்ம ஏர் டைட் லாக் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுது, உள்ள ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ரைட்டா? ஓகே, குட். நெக்ஸ்ட், கேன் அ வான் டெர் வால் கேஸ் வித் A equal to 0 டே? இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்டா கேட்டிருக்காங்களா, 3-4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம் டேட் வேறு என்ன அப்படின்னா மாறி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே 10 இல்லை, ஒரு சிலருக்குலாம் 18ஆம் தேதி அஸ் யூஷுவல் முன்னாடி நான் கொடுத்த டைம் டேபிள் படி வேறு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரைட்? எல்லாருக்குமே 10ஆம் தேதியா? எல்லாருக்குமே 10ஆம் தேதியா? எல்லாருக்குமே 10ஆம் தேதி இருக்காது. எல்லாருக்குமே என்ன பண்ண போகுது, மாறி மாறி இருக்க போகுது. எஸ், பிடிஎஃப் வரப்போகுது டெஃபினட்டாக. கிளாஸ் முடிகிறப்ப ஞாபகப்படுத்த அப்போயே நான் கொடுத்துறேன். பட் பிடிஎஃப் வந்து நைட்டு லேட்டாக அப்லோட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் நாள் காலையில் அப்லோட் ஆகிடும். ஒரு ஸ்லைடில் எல்லா லாவும் எழுதிடலாம். ரைட்டா? நான் கையில் எழுதிக்கிட்டு இருக்கேன், நான் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். ரைட்டா? 10th தான். ஓகே, 10ஆம் தேதி தானே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், 10th தாங்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை, we will go with that. ரைட்டா? அதை நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? if A equal to 0, வான் டெர் வால்ஸ் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க பாரு. A equal to 0 be liquefied. A equal to 0 வந்துச்சு அப்படின்னா அதை லிக்யூஃபை பண்ண முடியுமா? A equal to 0னா there is a very less interaction between the molecules of gas. ஏங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகுது? A represents the interaction between the molecules. A represents the interaction between the molecules. Right? அப்போ PC is equal to A by 27 B squared. PC equal to என்னது? A by 27 B squared. ஒரே ஒரு நிமிஷம். ரைட், have you seen that? அதாவது சால்ட்டை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட்டா? ப்ராக்டிக்கல் டிப்ஸ் பார்த்தியா, சால்ட்டை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? சால்ட் அனாலிசிஸ் வீடியோ நான் போட்டிருந்தது பார்த்தியா ப்ராக்டிக்கலுக்கு? ஓகே ஓகே ரத்திகா, ரைட்டா? எல்லாமேலாம் படிக்க வேண்டாம், இந்த 50 கொஷினை படி, இதில் இருக்க கொஷினை மட்டுமாவது படிங்க. ரைட்டா? ரைட், சரியா? அதுக்கு பிடிஎஃப் நான் கொடுக்கல. சால்ட் அனாலிசிஸ்க்கு பிடிஎஃப் நான் தனியாக தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் தனியாக போடுறேன். சரியா? இப்போதைக்கு அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோ, அதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், அதை மட்டும் படிச்சுக்கோ. ரைட்டா? ஓகே, ரைட், சரியா? இப்போ கவனி, இதை மட்டும் கவனி, இதை கவனி. ஸோ A equal to 0, A equal to 0னா PC equal to 0, therefore it cannot be liquefied. பிசியோட வேல்யூ, ரைட்டா, ப்ரெஷர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை லிக்யூஃபை பண்ண முடியும். ப்ரெஷர் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை லிக்யூஃபை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் த நெக்ஸ்ட் கொஷின். சி, ஒரு 4 பேர், இந்த 4 கொஷின் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 4 கொஷினை கவனமாக படிச்சுக்கோ. திஸ் 4 கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவனி. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன். ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வாட்டர் டியூரிங் த சம்மர். ஏன் ஏரேட்டட்னா என்னது? நம்மளோட இந்த பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ், இதெல்லாம் ஏன் தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட்டா?
ரைட் சரியா கவனமாக கவனி if aerated bottles CO2 gas is passed through the aqueous solution in aerated bottles என்னது நம்மளோட அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் CO2 கேஸ் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஹை ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்து வச்சுருக்கோம் ரைட்டா எஸ் அண்ட் ராஜ்குமார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா தீஸ் கொஷின்ஸ் கேன் கம் இன் கம்பல்சரி ஆல்சோ தேர் இஸ் அ சான்சஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க கம்பல்சரியில் ரொம்ப ரேர் கேசஸில் கேட்டிருக்காங்க அதனால கவனம் ஸோ அதில் கேட்குறதுக்கும் சான்சஸ் CO2 gas is passed through the aqueous solution under the pressure because the solubility of gas in water is not very high. நார்மலாக இப்போ இந்த பாட்டில் இருக்குது ரைட்டா இந்த பாட்டிலில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கேஸை நான் என்ன பண்ணுறேன் உள்ளே கொஞ்சோண்டு கேஸ் அனுப்புகிறேன் உள்ளே கேஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த கேஸ் என்ன பண்ணும் உள்ளே இருக்க வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும்னு நீ நினைக்கிறியா டிசால்வ் ஆகாது அதே இது நான் இந்த பாட்டிலை நிறைய கேஸ் கொடுத்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹை ப்ரெஷரில் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அந்த கேஸால் வெளியே எஸ்கேப் ஆக முடியாது அப்போ என்ன பண்ணி தான் ஆகணும் அது லிக்விடுக்குள்ளே தான் போய் ஆகணும் அப்போ லிக்விடுக்குள்ளே போய் கரைஞ்சி தான் ஆகணும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ எப்போ ஹை ப்ரெஷரில் அப்போ ஹை ப்ரெஷரில் தான் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் இன்கேஸ் இது ஏற்கனவே ஹை ப்ரெஷரில் இருக்குது நல்லா கவனி இந்த பாட்டிலை நான் சூடு பண்ணுறேன் நான் சூடு பண்ணால் என்ன ஆகும் கேஸு நார்மலாக நீங்கள் சூடு பண்ணால் கேஸ் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ் லுகாஸ்லாம் படித்தோமா லுகாஸ் சொன்னாரா டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னார் அப்போ வெப்பநிலை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ நல்லா கவனி உன்னோட ஏரேட்டட் பாட்டிலில் மேலே கொஞ்சோண்டு கேப் கொடுத்துருப்பாங்களா பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க மாசா ஸ்லைஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க வேறஸ் பெப்சி கோக்கு அதுக்கப்புறம் 7up அதெல்லாம் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க அதில் கொஞ்சோண்டு கேப் இருக்கும் ஏன் அந்த கேப் இருக்குது டு அவாய்ட் த எக்ஸ்பேன்ஷன் உள்ளேருந்து வெப்பநிலை நம்ம வண்டியிலலாம் கொண்டு போகிறப்ப ஃப்ரிட்ஜ் இருக்காதுல அப்போ என்ன பண்ணும் உள்ளேருந்து கேஸ் எல்லாம் என்ன பண்ணும் கொஞ்சமாக வெளியே வரும் அந்த கேப்பில் என்ன பண்ணும் அந்த கேஸ் எல்லாம் செட்டில் ஆகும் அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் பகல் 12 மணி இல்லை ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடத்துல அதிகமாக ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அந்த பாட்டில் உடஞ்சிரும் அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆல்வேஸ் கீப் திஸ் பாட்டில் என்ன வாட்டர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டுனா என்ன பண்ணாது டெம்பரேச்சர் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகுது பாட்டில் பிரேக் ஆகிற அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் பாட்டில் பிரேக் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணாது வெடிக்காது ஸோ அப்போ உள்ள டிசால்வ் ஆகிருக்க CO2 உள்ளேயே இருக்கும் வெளியே வராது அந்த CO2 வெளியே வந்தால் தான் வெடிக்க போகுது ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம எப்பயுமே டெம்பரேச்சர் ரைட்டா அப்போ ஏரேட்டட் வாட்டர் பாட்டில் ஏன் தண்ணிக்குள்ளே வைக்கணும்னா கேஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் வில் கம் அவுட் when the temperature increases pressure increases சிம்பிளாக லுகாஸ்லாம் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் விச் லீட்ஸ் டு த பிரேக்கேஜ் ஆஃப் வாட்டர் பாட்டில் உடஞ்சிரும் அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அதை அவாய்ட் பண்ணணும்னா என்னப்பா பண்ணணும் அவாய்ட் பண்ணணும்னா சிம்பிள் வாட் இஸ் தட் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணால் போதும் சிம்பிளாக வாட் டு டூ தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் ரைட்டா தட்ஸ் இட் ரைட்டா தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் தட்ஸ் இட் ஓகே ரைட் வாட்டரில் வைக்கணும் அவ்வளோ அடுத்து பாரு அது இதை மட்டும் எழுதினா கூட இன்கேஸ் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் பிகம்ஸ் டூ ஹை த கிளாஸ் வில் நாட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் த ப்ரெஷர் ஆஃப் த பாட்டில் எக்ஸ்ப்ளோட் டு அவாய்ட் திஸ் பாட்டில்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வாட்டர் அல்லது இங்கே நீ இந்த லைன் எழுதிக்கலாம் ரைட்டா நார்மலாக டிசால்வ் ஆகாது இது பெருசாக இருக்கும் ஸோ நீ ஓன் வேர்ட்ஸில் எழுதி கூட இது என்ன பண்ணலாம் நீ ஈஸியாக பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் கொஷின் லிக்விட் அமோனியா பாட்டில் இஸ் கூல்டு பிஃபோர் ஓப்பனிங் த சீல் லிக்விட் அமோனியா பாட்டிலில் கூல் பண்ணுறாங்களா ஏன் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் இப்போ பார்த்த அதே ரீசன்னா லிக்விட் அமோனியாங்கிறது ஆக்சுவலாக கேஸ் அதை நான் லிக்விடாக வச்சுருக்கேன் நல்லா கவனி ரைட்டா அமோனியாங்கிறது ஒரு லிக்விட் ரைட்டா சரியா எஸ் இம்பார்ட்டண்ட்டும் அதுக்கப்புறம் பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கவனி அமோனியா இருக்கா அமோனியாங்கிறது ஒரு கேஸு அந்த கேஸு என்ன பண்ணுது அமோனியா கேஸு நல்லா கவனி அமோனியா கேஸ் இருக்குல்ல அதை லிக்விடாக பண்ணி வச்சுருக்கேன்
அப்போ என்ன அர்த்தம்? ஹை ப்ரெஷரில் கேஸை பூரா பிடிச்சி நான் நசுக்கிறேன். கேஸை நசுக்கிறேன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வரும். இட் வில் பிகம் லிக்விட். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதில் அமோனியா லிக்விட் இருக்குது. இப்போது நான் டக்குன்னு லிக்விடாக இருக்கிறத திறந்துட்டேன்னா என்ன பண்ணும்? அப்போ லிக்விட் என்ன பண்ணும்? டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அது ஹை ப்ரெஷரில் வச்சுருக்கேன், பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ டு அவாய்ட் தட் நான் என்ன பண்ணுறேன்? அதை கூல் பண்ணுறேன். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி. நான் என்ன பண்ணுறேன்? அமோனியாவை நல்லா கூல் பண்ணுறேன். சாஃப்டாக அதை தடவி கொடுத்துட்டே இருக்கேன், கூல் பண்ணுறேன். நான் கூல் பண்ண ப்ரெஷர் உள்ளே என்ன பண்ணுது? கொஞ்சம் சாந்தமாகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க? டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு ப்ரெஷர் ஆகாமல் ஸ்லோவாக உள்ள சாந்தமாகறாங்க. அப்போது சிம்பிளாக அதுக்கப்புறம் நான் திறக்கிறப்ப டக்குன்னு எக்ஸ்ப்ளோட் ஆகாது. ஏன்னா ப்ரெஷர் உள்ள குறைஞ்சிடும். நான் நார்மலாக வச்சு பண்ணேன் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? அவ்வளோதான், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் லிக்விட் அமோனியா பாட்டில் கண்டெயின் கேஸ் அண்டர் வெரி ஹை ப்ரெஷர். அதுதான் முக்கியமானது. அதிகமான அழுத்தத்தில் என்ன பண்ண போகுது? திரவ அமோனியாவை வச்சுருக்க போகிறாங்க. பாட்டிலை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறப்ப, இஃப் த பாட்டில் இஸ் ஓப்பன் அஸ் சச், சடன் டிக்ரீஸ், அதாவது உடனடியாக அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், டிக்ரீஸ் இன் ப்ரெஷர், லார்ஜ் இன்க்ரீஸ் இன் வால்யூம், டக்குனு எக்ஸ்பாண்ட் ஆகும் அப்படியே பெருசாக ஆஃப் கேஸ். As a result, gas will come out of the bottle and all of the sudden with force breakage of the bottle. அதுக்கு பதிலாக பாட்டிலில் கூல் பண்ணிங்க அப்படின்னா there will be decrease in volume of the gas to large extent if the seal is opened now. So gas will come out of the bottle at a slower rate. Chance of oxidant நம்ம குறைச்சிடலாம், burst ஆகாது. ரைட்டா? That's it. ஸோ இந்த 4 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த 4 மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ரைட்டா? The tire of an automobile is inflated to a slightly lesser pressure in summer than in winter. வின்டர் சீசனை விட நம்ம வண்டியில் இருக்க டயரை சம்மர் சீசனில் கொஞ்சம் காற்று கம்மியாக ஃபில் பண்ணுறோமா? ஏன்? ரைட்டா? ஏன் காற்று கம்மியாக இருக்கிறத ஃபில் பண்ணுறோம்? பிகாஸ் சம்மர் சீசனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகுமா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டமால்னு வெடிச்சிருமா? அப்போ என்ன பண்ணணும்? நான் அந்த இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷருக்காக நான் ஆல்ரெடி காற்றை கம்மியாக ஃபில் பண்ணுறேன். நான் காற்றை கம்மியாக ஃபில் பண்ணேன்னா பகல் 12 மணிக்கு நல்லா வெயில் அடிக்கிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி டயர் ஆக்சுவல் சைஸ்க்கு வந்துடும். கரெக்டாக? இதே இது வின்டர் சீசனில் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குமா? அப்போ ப்ரெஷர் குறைஞ்சிடுமா? அப்போ வின்டர் சீசனில் என்ன பண்ணணும்? நான் அதிகமான காற்றை ஃபில் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டா? அவ்வளோதான் வித்தியாசம். The pressure of air is directly proportional to the temperature. Again, this is also 𝐂. ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டெம்பரேச்சர் ஹையராக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் டியூபு அதிகமாகும். ஸோ டயர் என்ன பண்ணுமா? லைக்லி டு பர்ஸ்ட். டயர் என்ன பண்ணும்? ஈஸியாக பர்ஸ்ட் ஆகிடும். அப்போ சம்மரில் அட்வைசபிள் டு இன்ஃப்ளேட் த டயர்ஸ். இங்கே ஏதோ டைப் இருந்துச்சா? டைப்புன்றதுக்காக டயர்னு மாற்றிக்கோ. தட்ஸ் இட். சரியா? சம்மரோட வின்டரில் நம்ம என்ன பண்ணணும்? கம்மியான ப்ரெஷரில் கொடுக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ. குட். ரைட். நெக்ஸ்ட். அதே மாதிரி பாரு, வெதர் பலூன் மேலே பறக்குமா? நல்லா குண்டு 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 பலூன்ஸ் பறக்குமா? அந்த பலூன்ஸ் என்ன தான் மேலே போக 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 the size of the weather balloon becomes larger and larger as it ascends up to the larger altitude. மேலே போக போக pressure increases or decreases? Tell me whether the pressure increases or decreases when you are moving up. மேலே போக pressure increase ஆகுமா decrease ஆகுமா? எஸ், இந்த 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேலே போக temperature pressure increase ஆகுமா decrease ஆகுமா? when we moving up pressure decreases. மேலே போக pressure குறைய போகுது. ரைட்டா? மேலே போக pressure குறைய போகுது. ரைட்டா? the volume of the gas is inversely proportional to pressure. ரைட்டா? ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மேலே போக ப்ரெஷர் குறைதான். ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுன்னா வால்யூம் ஃபுல்லாக. நல்லா கவனி. இந்த பாட்டிலுக்குள்ளே நான் 5 லிட்டர் கேஸை பிடிச்சி வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஹை ப்ரெஷரில் போட்டு அமுக்கி வைக்கணுமா? அதே இந்த ரூம் ஃபுல்லாக திறந்து விட்டுட்டேன்னா ப்ரெஷர் இதை திறந்து விட்டுட்டேன், இதில் இருக்க கேஸை திறந்து விட்டுட்டேன். அப்போ என்ன பண்ணுது? இந்த இடத்துல ஃபுல்லாக
இந்த ரூம் ஃபுல்லாக எக்ஸ்பாண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுது, ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இந்த ரூம் அளவுக்கு கேஸ் ஃபுல்லாக போய்டும். இப்போ வால்யூம் இன்க்ரீசஸ். மேலே போக போக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெதர் பலூன் சைஸ் பெருசாகுது. அவ்வளோதான். when we moving up, அதாவது என்ன, when the அதாவது வால்யூம் is directly inversely proportional to pressure. வால்யூம் inversely proportional to pressure. அப்போ என்ன பண்ணணும் நம்ம, இது என்னெல்லாம் பாயில்ஸில் அப்படி. அப்போ when the weather balloon ascends, pressure decreases, volume increases, so the balloon expands. அந்த பலூன் என்ன பண்ணுது, வளருது. ரைட்டா? ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்டு வித் ஹாலஜன் இன் த பீரியாடிக் டேபிள். ரைட்டா? இப்போ ஹைட்ரஜன் லெசன் வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே இது போக லா, அதுதான் 6th லெசனில் இம்பார்ட்டன்ட். 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே லுகாஸ் லா, அதுக்கப்புறம் இந்த 4 இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஹைட்ரஜன் லெசனுக்கு போக போகிறோம். எக்ஸ்பிளைன் வை ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்டு வித் த ஹாலஜன் இன் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் ஏன் ஹைட்ரஜனை தனியாக வச்சுருக்காங்க? பீரியாடிக் டேபிள் தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் பீரியாடிக் டேபிள் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். லெட் அஸ் see a periodic table. நம்ம ஒரு பீரியாடிக் டேபிள் பார்த்துடலாம். ஓகே, we'll go with the periodic table. டைரெக்டாக 5 மார்க் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எதெல்லாம் கேட்பாங்க, நம்மளோட 6th சாப்டரில் ஒரு கொஷின் இருக்குல்ல, 6th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின், அதுக்கப்புறம் 8th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின், இதெல்லாம் தான் 5 மார்க்கில் வரும். அப்புறம் வந்து 7th சாப்டரில் ஒரு கொஷின், 6th சாப்டரில் ஒரு கொஷின் இருக்குது, 8th சாப்டரில் KPKC அதில் இருக்கிறது 5 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 7th சாப்டரில் இன்டர்னல் எனர்ஜிக்கும் என்தால்பிக்கும் உள்ள டெரிவேஷன் அதெல்லாமே தான். ரைட்டா? Haha, 53 கொஷின்ஸ் இருக்குது சார். கம்மியாக தான் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், 6th லெசனுக்கு அவ்வளோ எடுத்தால் போதும், அவ்வளோ இருந்தால் போதும் 6th லெசனை பொறுத்த வரைக்கும். என்னென்ன ஓப்பன் இமேஜ் நியூ ஆட ரைட், சரியா? கவனி, எனக்கு கிளியராகவே இல்லை எனக்கு. சரி, ஹைட்ரஜன் ஆக்சுவலாக இங்கே பிளேஸ் ஆகிருந்தாலும் பாருங்கள், இதோட கலரில் கொடுக்கவே இல்லை, இது வேற ஒரு கலரில் இருக்குது தனியாக. இட் இஸ் செப்பரேட், இது வந்து தனியாக இருக்க போகுது. அப்போ ஏன் ஹைட்ரஜன் தனியாக இருக்குது? வை இட் இஸ் பிளேஸ் லைக் தட்? ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஹைட்ரஜன் ரிசம்பிள்ஸ் அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்னால் என்னது? அல்கலி மெட்டல் இஸ் நத்திங் பட் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, அல்கலி மெட்டல்ஸ். ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸ் மாதிரி தான் அதிகமாக காணப்படுது, அதனால் அல்கலி மெட்டல்ஸ். ஹைட்ரஜன் ரிசம்பிள்ஸ் மோர் அல்கலி மெட்டல்ஸ் தேன் ஹாலஜன். ரைட்டா? அதை தான் நம்மளும் ஃபஸ்ட் பாயிண்ட் தான் திரும்பி சேர்ந்துருக்கா. ரைட் ரைட். ஏன்? எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்னதுப்பா? டெண்டன்சி டு ஹோல்டு த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். தான் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருப்போம்ல, அந்த எலக்ட்ரானை டெரிவேஷன் தனியாக ஐஎஸ்எஸ் கண்டிப்பாக போடலாம். ரைட்டா? டேய் வெயிட் பண்ணுறது முடிச்சுட்டு நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ரைட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸில் மேலே இருக்கா? 1s1 ஓகே ரைட். அதனால ரைட் ஓகே. நிறைய இப்போ தான் நான் கேட்ட கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். சரியா? ரைட். சிம்பிள். நல்லா கவனி. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் தாங்கிட்ட ஒருத்தவங்க எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் பாண்ட் இருக்குன்னா ஆக்சுவலாக எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்க போகுது. எலக்ட்ரான்ஸ் வில் பி லைக் திஸ். குளோரின் தான் பக்கம் எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் என்ன பண்ணுமா, இழுத்து வச்சுக்கும். அதே மாதிரி தான் ஹைட்ரஜனும் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான் வந்தால் தன்னோட அவுட்டர் மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடும். ஏன்னா 1s1 ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரைட்டா? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்தால் ஹைட்ரஜன் 1s2க்கு மாறிடும், கம்ப்ளீட்லி ஃபுல். ஆனால் ஹைட்ரஜன் என்ன பண்ணாதான், இன்கேஸ் கார்பனோட இருக்கப்பையோ அல்லது குளோரினோட இந்த மாதிரி யாரு கூட இருக்குது ஹைட்ரஜன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் ஹைட்ரஜன் என்ன பண்ண மாட்டேங்குதா, அப்படி குளோரின் ஹாலஜன்ஸ் மாதிரி எலக்ட்ரானை தான் பக்கம் பிடிச்சி இழுத்துக்க முடியலை. அதுக்கு அந்த சக்தி கிடையாது, அதுக்கு அந்த சக்தி இல்லை.
electron affinity of hydrogen is less than that of halogen. Halogen ஓட கம்மியா இருக்கு. அதனால tendency to form hydride ion H minus ion. எலக்ட்ரானை தாம் பக்கம் வாங்கணும்ல, எலக்ட்ரானை தாம் பக்கம் வாங்கினா H minus வரும். அந்த மைனஸ் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் எப்பயுமே +1 இருக்குது. +1 என்ன அர்த்தம்? தன்னோட எலக்ட்ரானை கொடுத்துருது. லித்தியம், சோடியம், அதுக்கப்புறம் என்னது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே +1 தானே இருப்பாங்க. they always have a tendency to lose an electron, ரைட்டா? கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுற டெண்டன்சி இருக்கனால எதுக்கு? ஹாலஜனுக்கும், ஸோ ஹைட்ரஜனுக்கும். அதனால் இட் இஸ் பிளேஸ்ட் மோஸ்ட்லி இன் த ஃபர்ஸ்ட் பீரியட் டு த ஆல்கலி எலமெண்ட். ஆல்கலி எலமெண்ட்டோட தான் அதோட கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோம்? நம்ம அதிலேயே இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? டிஸ்கஸ் 3 types ஆஃப் கோவேலண்ட் ஹைட்ரைட்ஸ், ரைட்டா? கோவேலண்ட் ஹைட்ரைட்ஸோட 3 types என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? கோவேலண்ட் ஹைட்ரைட்ஸ் சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. they are the compounds in which hydrogen is attached to the another element by sharing of electrons. அதாவது ஹைட்ரஜன் யாரோ ஒருத்தவங்க கூட கோவேலண்ட் பாண்ட் சகப்பிணைப்பு ஏற்படுத்துகிறாங்களே, அதுதான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே? we are going to say it as கோவேலண்ட் ஹைட்ரைட், சகப்பிணைப்பு ஹைட்ரைடுன்னு சொல்ல போகிறோம். மோஸ்ட் கோவேலண்ட் காமன் ஹைட்ரைட் என்ன அப்படின்னா அதிகப்படியாக நம்ம பார்க்கக்கூடிய மீத்தேன், அமோனியா, வாட்டர். மீத்தேன்னா ஃபார்முலா என்னது? CH4, அமோனியா NH3, வாட்டர் H2O, ரைட்? இந்த 3 பேர்லேயும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 3 டைப் இருக்குது, ரைட்டா? ரைட் கவனிங்க. ஸோ எலக்ட்ரானில் ப்ரிசைஸ்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னால் சமமாக கரெக்டாக இருக்காங்க. CH4ன்னு எடுத்துக்கோ. CH4 என்னது? கார்பனுக்கோட 4 ஹைட்ரஜன், கரெக்டாக? ஸோ சமமாக எல்லோரும் ஈக்குவலாக சேர்ந்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, ரைட்டா? ஓகே. இப்போது அதே இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் B2H6 எடுத்துட்டேன்னா போரான் நீ 12th படிப்ப இது ரொம்ப டீட்டெயில்டாக. போரானோட வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? போரானுக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் ஒன்லி 3 எலக்ட்ரான்ஸ். போரானோட அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒன்லி 3 எலக்ட்ரான்ஸ். போரானோட அட்டாமிக் நம்பர் என்னது? 5. அப்போ 1s2, 2s2, 2p1. ஸோ ரெண்டாவது ரவுண்டில் 3 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது, ஒன்லி 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ 3 பாண்டு தான் போரானால் மேக் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுது? இந்த இடத்துல B2H6 ஃபார்முலா என்னது? B2H6. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இது பேர் பனானா பாண்டுன்னு வரும், பனானா பாண்ட். ஸோ நீங்கள் 12th இதை பற்றி படிப்ப, ரைட்டா? கவனிங்க. இந்த போரான் 3 பாண்டு மேக் பண்ணியிருக்கா, இந்த போரானும் 3 பாண்டு. ஆக்சுவலாக போரானை சுற்றி 8 பாண்டு இருக்கணும், அதாவது 4 பாண்டு 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான் தான் இருக்குது, ரைட்டா? 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஒன்று வந்து ஒரு டூப்ளிகேட் பாண்ட் மாதிரி, இந்த டாட்டட் லைன் வந்து ஒரு டூப்ளிகேட் பாண்ட் மாதிரி, ரைட்டா? பனானா பாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இந்த பாண்டு ஒரு வாழைப்பழம் மாதிரி இருக்கும். ஒரு வாழைப்பழம் இருந்தால் எப்படி இருக்கும்? வாழைப்பழம்லாம் வளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாழைப்பழம் மாதிரி தான் இந்த பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அதை பேர் என்ன சொல்லுவாங்க? பனானா பாண்டுன்னு சொல்லுவாங்க. தி கால் இட் அஸ் பனானா பாண்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் யூ வில் ரீட், ரைட்டா? யூ வில் ஸ்டடி இட் இன் த 12th ஸ்டாண்டர்ட். இப்போ நீ கவலைப்பட வேணாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பாரு, ஆக்சுவலாக போரானை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் வரவே இல்லையா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் குறைவுள்ளது அப்படின்னு அர்த்தம், சரியா? ஓகே. அடுத்து பாரு, எலக்ட்ரான் ரிச் NH3 பொறுத்த வரைக்கும் என்னது? நைட்ரஜன் ஹைட்ரஜனோட இருக்கும், ரைட்டா? நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட இருக்குது. அது போக நைட்ரஜன் கிட்ட 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கா? நைட்ரஜன் கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்கா? ஸோ தட் இஸ் எலக்ட்ரான் ரிச் இருக்குது, ரைட்டா? 8th சாப்டர் நடத்துகிறேன், ஆல்ரெடி நான் கொஞ்சம் நடத்தியிருக்கேன். 8th சாப்டர் நம்ம என்ன ஸ்டார்ட்டே பண்ணலையோ ராஜ்? நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்லையா? ஓ, நான் பெய்டு பேட்ச் தான் நடத்தினேன், உனக்கு நடத்தவே இல்லையோ? ஓகே. 8th சாப்டரில் இந்த KPKC அதெல்லாம் நான் உனக்கு நடத்திடுறேன், ரைட்டா? 8th சாப்டர் டச்சே பண்ணலை. பெய்ட் பேட்ச் நடத்தினால நான் நடத்திடுன்ற ஞாபகத்திலே இருக்கேன். சரி, 8th சாப்டர் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8th மாஸ் பண்ணிடலாம், ரைட்டா? டோன்ட் வரி. 1 ஷாட்டில் நடத்திடலாம். ஒரு 2 hours அல்லது 3 hours 8th சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
we will go with the இன்னைக்கு என்ன கிழமை நாளைக்கு what about tomorrow afternoon நாளைக்கு லீவ் தானே உனக்கு எல்லாம் you guys have a holiday tomorrow am I right இன்னும் தொடவே இல்லை நாளைக்கு லீவ் தானே உங்கள் எல்லாருக்கும் ஓகே ரைட் டுமாரோ ஹாலிடே we will try it out நாளைக்கு சாயங்காலம் இதை ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா பெய்டு கிளாஸ் இருக்குது மத்தியானம் 12 மணிக்கு அப்புறம் அல்லது ஏதாவது ஒரு டைமில் ட்ரை பண்ணலாம் ஓகே ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட் அவங்க சொல்கிறேன் நான் ரைட்டா நாளைக்கு கேட்கலாமா நாளைக்கு பார்க்கலாம் ரைட்டா ஈவினிங் இருக்காது ஈவினிங் பதிலாக காலையில் பார்க்கலாம் சரியா ஓகே ரைட் ஸோ டுமாரோ நம்ம ஈவினிங் ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து அந்த சாப்டர் ஒரு மேரத்தான் மாதிரி 8th சாப்டர் கம்ப்ளீட் ரிவிஷன் அந்த மாதிரி ஏதாவது எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் ஓகே 5ஆம் தேதி தானே நாளைக்கு நம்ம மாஸ் பண்ணிடலாம் ரைட்டா ரைட் இல்லை அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்தால் ஒன்றும் புரியாது அந்த பாடத்தை நடத்துறதுலேயே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாதிரி உனக்கு கொடுத்துறேன் ரைட்டா பாடத்தை நடத்திய இம்பார்ட்டன்ட் கொஷின் மாதிரி கொடுத்துறேன் இல்லைனா அந்த பாடம் படிக்க கவனிக்கிற கஷ்டம் வெறும் கொஷின் ஆன்சர் நடத்தினா உனக்கு புரியாது அதனால் சரியா ஸோ அப்போ கோவேலண்ட் ஹைட்ரைட்னா ஹைட்ரஜனோட பாண்ட் ஏற்படுத்துகிறவங்களுக்கு பூரா நம்ம என்ன பண்ண போகிறோம் கோவேலண்ட் ஹைட்ரைட்னு சொல்ல போகிறோம் அதில் 3 டைப் இருக்குது ஒன்று எலக்ட்ரான் ப்ரிசைஸ் கரெக்டாக சமமாக இருக்கவங்க இன்னொன்று எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இன்னொன்று எலக்ட்ரான் ரிச் அவ்வளோதான் அந்த 3 மட்டும் நீ எடுத்துக்கிட்டேன்னா போதும் அந்த 3 தான் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஷின் ரைட் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனோட கெமிக்கல் ஈக்குவேஷன் ஹைட்ரஜன் வித் டங்ஸ்டன் டங்ஸ்டனோட சிம்பிள் என்னது W டங்ஸ்டன் ஆக்சைடு என்னது WO3ங்கிறது என்னது டங்ஸ்டன் ஆக்சைடு ஆன் ஹீட்டிங் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் குளோரின் கேஸ்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ கேள்வி என்னது பாரு ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க ஈக்குவேஷன் மனப்பாடம்லாம் பண்ணாத கவனமாக கவனி ஹைட்ரஜன் ரைட்டா என்ன சொல்லியிருக்காங்க ஹைட்ரஜன்னா H2ஆக தான் இருக்கும் H2 ரியாக்ட்ஸ் வித் என்ன பண்ணுது டங்ஸ்டன் ஆக்சைடு ஏதோ தப்பாக இருக்கே இங்கே தப்பாக இருக்கோ WO2 டங்ஸ்டன் ஆமாம் இதுதான் தப்பு இங்கே WO3 வரணும்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ WO3 டங்ஸ்டன் 6 ஆக்சைடு ஏன் 6 ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க உனக்கு இங்கே WO3 போடணுமா O2 போடணுமா டவுட் வந்துச்சுன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க டங்ஸ்டனில் 6 கொடுத்துருக்காங்க டங்ஸ்டனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 6 ஆம் அப்போ ஆக்சிஜன் என்னவாக இருக்கும் WO3னா ஆக்சிஜனுக்கு -2 அப்போ இது -6 இது +6 ரைட்டா -6 +6 ரைட்டா -6 +6 6ன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் டங்ஸ்டனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்படி இருந்துச்சுன்னா WO2ன்னு இருந்தால் அந்த இடத்துல என்னது Wோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 4ன்னு அர்த்தம் ரைட்டா WO2ன்னு இருந்தால் 4ன்னு அர்த்தம் ரைட்டா டெரிவேஷன் வீடியோ போடுறேன்டா எல்லாமே படித்தா சென்டம் எடுக்கலாம் எல்லாமே படித்து புக்கினும் படித்து சென்டம் எடுக்கலாம் ரைட்டா சரி இப்போதைக்கு கவனி ஹைட்ரஜன் WO3யோட ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குதா ஹீட் பண்ணுறப்ப இட் ப்ரொடியூஸ் டங்ஸ்டன் அப்போ W போயிடுச்சுன்னா மீதி இருக்கவங்களாம் சேரணுமா ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன வரும் H2O இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் ஹைட்ரஜன் 2க்கு 2 வந்துருச்சு ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது ஆனால் அங்கே என்ன இருக்குது 2 தான் இருக்குது அப்போ 1 தான் இருக்குது அப்போ என்ன பண்ணு 3 போடு இப்போ பாரு ஹைட்ரஜன் என்ன ஆகிடுச்சு 6ஆக மாறிடுச்சு இப்போ இங்கே 3 போடு ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ண தேவையில்லை ரைட்டா ரைட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புக் பேக் மட்டும் படித்தாலே போதும் ரைட்டா ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் 1 மார்க் ரைட்டா வீடியோஸ் மேரத்தான் போடலாம் ரைட்டா ஆல் சாப்டர் மேரத்தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் we will try to execute it on Sunday ரைட்டா Sunday we will execute it Sunday early morning 7லேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 5 to 7 hours கிட்ட பார்க்கலாம் we will try it out ரைட்டா அடுத்து ஹைட்ரஜன் குளோரினோட ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் குளோரின் கேஸ் ரெண்டுமே கேஸ்னால் Cl2ல இருக்கணும் அப்போ HCl தான் வரும் 2HCl அவ்வளோதான் ஈக்குவேஷன் சிம்பிளாக அதை மட்டும் எழுதிக்கும் ரைட்டா சிம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் ஃபங்க்ஷன் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகுமா ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகுமா எப்படி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா ஓகே 11க்கும் போடவா போன 9 hours அந்த மாதிரி 9 hoursலாம் தாங்குவீங்களாடா நீங்கள் எங்கடா நான் நார்மலாக வீடியோஸ் போட்டால் வரவே மாட்டேங்கிறீங்களே 9 hours நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்களா
ரைட். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒடுக்கும் காரணியாகவும் ஆக்சிஜனேற்ற காரணியாகவும் எப்படி செயல்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். சரி, ரைட். தாங்க வேணால் வந்து வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணலாம். ரைட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நல்லா கவனி. உனக்கு இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கு நீ ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது, எப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது, அந்த ரெண்டு வார்த்தை எழுதுனாலே உனக்கு இதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டா? கவனி. ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னது? H2O2. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் ஆசிட் எப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா? ஆசிடோட போட்டிங்கன்னா, ஆசிடோட இருக்கப்ப, ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது நம்மளோட ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரைட்டா? ஆமாம், நான் தான் நடத்தணும், எனக்கு தான் தாங்கிறது சக்தி வேணும். ஓகே, ரைட். கவனி. அசிடிக் மீடியம். ரைட்டா? அசிடிக் மீடியமில் இட் வில் பி அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அசிடிக் மீடியமில் எப்படி இருக்கும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே இது பேசிக் மீடியமில் இந்த வார்த்தை எழுதினாலே போதும். ரைட்டா? இந்த வார்த்தை எழுதினாலே போதும். அதுதான் நம்மளோட கீ பாயிண்ட், தான் இதோட கீ பாயிண்ட். பேசிக் மீடியமில் இட் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ரைட்டா? ரெடியூசிங் ஏஜென்ட். இட் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டடி. ரைட்டா? உனக்கு வேணும்னு என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை நீ படிச்சுக்கலாம். சரியா? ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். மெயின் திங் இந்த ரெண்டு பாயிண்ட் தான். ரைட்டா? ஹைட்ரஜன் பெராக்சைடு. ரைட்டா? ஆனால் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்களா, அப்போ எக்ஸாம்பிளை பார்த்துருவோம். ரைட்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? FeSO4. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறத தனியாக படிச்சுக்கோ, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அயன் சல்ஃபேட். ரைட்டா? ஃபெரஸ் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். ஃபெரஸ் சல்ஃபேட்டு. ஆசிட் மீடியமில் ஆசிட்னு என்ன பண்ணணும்? இப்போ H2SO4. யாரை போடுறோம்? நம்ம பெராக்சைடு தானே ரியாக்ட் பண்ணுறோம், அப்போ H2O2 போட்டுரு. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? ஃபெரிக் சல்ஃபைடாக வரப்போகுது. Fe2SO4. நீ இதை வந்து கொஞ்சம் திரும்ப திரும்ப எழுதினா மட்டும்தான் உன்னால் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இங்கே Fe2 இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 போட்டிருக்க. ரைட்டா? 2Fe2. 2FeSO4 ப்ளஸ் H2SO4 ப்ளஸ் H2O2 Fe2. ஸோ அதே மாதிரி கீழே KMNO4. FeSO4 போட்டோன்னா அது வந்து ஆசிடோட இருக்குது. இங்கே பேஸ்னால் என்ன அர்த்தம்? KMNO4 வந்து பேஸோட இருக்கிறதுக்கு பேஸாக காணும். இங்கே இருக்க பாரு, KOH வெளியே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே போட்டிருக்கணும். KOH முன்னிலையில் இருக்கப்போ இட் ஆக்ட் அஸ் அ பேசிக் மீடியம். பேசிக் மீடியமில் இப்படி இருக்க போகுது. ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டீச்சர்ஸ் டே விஷஸ். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா? இது நம்ம நடத்துகிறப்ப பார்த்தோம், ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? SO4 3 தடவை இருக்குது. அதாவது SO4 3 தடவை இருக்குது. ஏன் அதை ப்ராக்கெட்டில் போடுறாங்கன்னா, சல்ஃபர் SO4 3 டைம்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் SO4. SO4 3 இருக்குது. SO4 3 தான் Feயோட கனெக்ட் ஆகிருக்கு. Fe2ஓட சல்ஃபர் ஆக்சிஜனும் கனெக்ட் ஆகலை. Fe2ஓட SO4 3 கனெக்ட் ஆகிருக்கு. SO4 3 கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்டா? ஓகே. Okay, the carbon monoxide of water gas can be converted to carbon dioxide by mixing the gas mixture with more steam. இது ஈக்குவேஷனை பார்த்தா போதும். ரைட்டா? கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாற்றுறது, ஹைட்ரஜன் கேஸாகவும் மாற்றுறது தான் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? கார்பன் மோனாக்சைடு H2ஓட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா we get it as carbon dioxide plus hydrogen gas. ஸோ அதுதான் இது என்னது? 400 degree Celsius steam நம்ம பாஸ் பண்ணோம். ரைட்டா? with the more steam at 400 degree Celsius passed over containing a catalyst iron அல்லது copper Fe or Cu போட்டு பண்ணணும் வரப்போகுது. ரைட்டா? புக் பேக் தாண்டா இது. புக் பேக்கில் இல்லையா? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் இல்லையா? அப்புறம் எப்படி நான் அப்போ ஏதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, அதனால் நான் எடுத்துருந்துருப்பேன். கொஷின் நம்பர் நீர் மற்றும் புக்கில் எல்லாமே இருக்கு. ஓ, இதுக்கு முன்னாடி இருக்க கொஷினா? ஹைட்ரஜன் பெராக்சைடா? ஹைட்ரஜன் பெராக்சைடு புக்கிங் கொஷின். ஹைட்ரஜன் பெராக்சைடும் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதுக்கு முந்தின கொஷின் 28.
எப்பா இது புக் பேக்கில் இது வந்து புக் பேக்கில் 28வது கொஸ்டின், புக்கில் 28, வாட்டர் கேஸ் வந்து 28, இது 30, இது 30, இது 30வது கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல இதுதான் கேட்டலிஸ்ட், அயன் அண்ட் காப்பர் தான். யார் வேணால் கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம். ஜென்ரலாக டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் கேட்டலிஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அயன் அண்ட் காப்பர், அயன் அல்லது காப்பர் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். ரைட்டா? யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். டே யூசஸில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுதான். கிவ் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர் யூஸ்ட் அஸ் அ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் மாடரேட்டராக யூஸ் பண்ண போகிறாங்க. இட் கேன் லோவர் த எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ். மாடரேட்டாக என்ன பண்ண போது இருக்க போகுது, எப்பா கோவப்படாது அப்படின்னு என்ன பண்ண சமாதானப்படுத்த போகுது. ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஸ்லோ பண்ண போகுது. அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். D2O, D2Oங்கிறது இந்த ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர்னால என்னது? D2O இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் அ ட்ரேசர் டு ஸ்டடி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். ஜென்ரலாக ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் நம்ம ட்ரேசஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம். மெக்கானிசம் அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸில். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ கூலண்ட். இது என்ன பண்ணுறாங்க அடுத்து? கூலண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. they are using it as coolant also. ரைட்டா? right. How do you convert para-hydrogen into ortho-hydrogen? Para-hydrogen, ortho-hydrogen என்னது? ஸோ ஹைட்ரஜன் H2 இருக்கப்ப ரெண்டு ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் ஸ்பின்னும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் அது என்னது? பேராஹைட்ரஜன். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அது பேரா, ஆர்த்தோ பேரா. ரைட்டா? பை ட்ரீட்டிங் வித் கேட்டலிஸ்ட், பிளாட்டினம் ஆர் அயன். கேட்டலிஸ்ட்டை போட்டு நீ ஹீட் பண்ண போகிற. ஹீட்டிங் வித் கேட்டலிஸ்ட்டை அல்லது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலமாக அடுத்து என்ன பண்ணலாம்? பை ஹீட்டிங் மோர் தேன் 800 டிகிரி செல்சியஸ். 800 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஜென்ரலாக டி பிளாக் தான் இருக்கும். டி பிளாக் தான் கேட்டலிஸ்டாக இருக்குது. டி பிளாக் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் எம்டி ஸ்பேசஸ். டி பிளாக்ல அந்த எலமெண்ட்ஸோட அவுட்டர் ஷெல்லில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதனால அது ஆக்டர்ஸாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும். வேற எஸ் பிளாக்லேயும் பி பிளாக்லேயும் அப்படி கிடையாது. அதில் அவ்வளோ எம்டி ஸ்பேஸ் கிடையாது. அவ்வளோதான். ஹைட்ரஜனுக்கு H- தான் இருக்கும். ஆனால் தட் இஸ் வெரி ரேர். அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி H- இருக்கிறது ரொம்ப ரேரு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே அதை கொண்டுட்டு வந்து அதை ஆல்வேஸ் ஆக்டர்ஸ் H+. எலக்ட்ரானை கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடில் ஹைட்ரஜன் வச்சுருக்கோம். ஸோ 800 டிகிரி செல்சியஸ் மேலே ஹீட் பண்ணுறப்ப பை மிக்சிங் வித் paramagnetic molecules such as O2, NO, NO2. paramagnetic molecule அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் நம்ம 10th சாப்டரில் நம்ம படிப்போம். ரைட்டா? மேக்னெட்டிக் நேச்சர் we will study in 10th சாப்டர். இப்போதைக்கு அதை நீ கரெக்டாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரீட்டிங் வித் நாசன்ட் அல்லது அட்டாமிக் ஹைட்ரஜன். சிம்பிள், வெறும் ஹைட்ரஜன். H2 இல்லை, ஹெச்னா அதான் நாசன்ட் ஹைட்ரஜன். ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா நாசன்ட் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, அல்லது அட்டாமிக் ஹைட்ரஜன் தான் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்ட். ஓகே. ஸோ இன்டர்ஸ்டேஷியல் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் லோவர் டென்சிட்டி தான் பாருங்க. இந்த கொஷின் இல்லை, இந்த கொஷின் வேண்டாம், இந்த கொஷின் தேவையில்லை, இது வேண்டாம். இது வந்து டி பிளாக்கோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ரைட்? ஓகே. திஸ் ஒன். கம்பேர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O அண்ட் H2O2. H2Oட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? H2O2ஓட. H2O நான் சொல்லியிருக்கேன்னா ஆக்சிஜன், ஆக்சிஜனோட ரெண்டு ஹைட்ரஜன் எப்பயுமே எப்படி இருக்கும். ரைட்டா? திஸ் இஸ் இட் இஸ் நாட் லைக் திஸ். நம்ம எல்லாருமே இப்படி வரைவோம், ஆனால் இப்படி கிடையாது. ஏன் இப்படி கிடையாதுங்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு 10th சாப்டரில் ஐ வில் டெல் யூ த டீடைல்ஸ். ரைட்டா? அதோட டீடைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன் உனக்கு 10th சாப்டரில் உனக்கு கிளியராக நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரைட்டா? ரைட்டா? இங்கே ஒன்று தெரியுதா உனக்கு? நான் பெருசாக ஆர்டர் போட்டேன், ஆனால் சின்னதாக இருந்துருச்சு. ஐ வில் ஜஸ்ட் டூ இட் அகெயின். நான் இன்னொரு தடவை ஆர்டர். ஸோ இது ஆக்சிஜன், இது ரெண்டும் ஹைட்ரஜன். இந்த மாதிரி இருக்கும். ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட H2O மாலிகுல். H2O மாலிகுல், H2 மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இதே இது
இதே இது நம்ம கர்நாடகாலையும் அப்படி தான் இருக்கா? கர்நாடகாலையும் 8th சாப்டர் அதே நேரில் தானே நடத்திடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மாஸ் பண்ணிடலாம், நடத்திடலாம். நான் நாளைக்கே நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டுமாரோ ஐ வில் ஜஸ்ட் டூ இட் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ. ஃபாஸ்ட்டாக நடத்தி முடிச்சு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சரிடா. இன்னொரு ஏதோ ஒரு இதில் காணாண்டா, ஏதோ மாறி போயிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இதில் இல்லை. எங்கே கனெக்ட் பண்ணுறதுனே தெரில இதில். சரி ஓகே விடு, பார்க்க அழகாக இருக்கா? இங்கே இருக்குது பாரு. ஆக்சுவலாக இங்கே நிறையா வச்சுருக்கேன். இதில் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர். இது நான் வாங்கினேன், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ஆக்சுவலாக பாண்டு மட்டும் குட்டி ஆகிடுச்சு. இந்த பாண்டு பாரு, இது குட்டியோண்டா இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாண்டு நீளமாக இருக்கணும். இன்னொன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்த உடனே இதையும் நம்ம ஜாயின் பண்ணோம். நம்ம பெரிய மாலிகுல்ஸ், ஏன்னா 10th சாப்டர்லாம் நீ படிக்கிறப்போ உனக்கு இதை நான் காமிச்சா தான் உனக்கு புரியும், இல்லைனா புரியாது. ஆக்சுவலாக இது ஹைட்ரஜனா, ஆக்சுவலாக H2O2 பண்ணணுன்னா இந்த கார் ஆக்சிஜன் வச்சு தான் பண்ணணும். இதில் 2 பக்கம் பாண்ட் இருக்கிற மாதிரி ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு தான் இருக்குது. H2O2 ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இதை கலட்டி இந்த பக்கம் போடும். ஆக்சிஜனோட இங்கடாது இந்த ஒரு ஆக்சிஜன், காட் இட். பெராக்சைடும் வந்துடுச்சு. இதனால் யாழினி வந்தப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தா, யாழினி இதை வச்சு டேடி பசில் மாதிரி இருக்குது டேடி, நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தான். ஸோ இது ரெண்டு கன்சிடர் திஸ் டூ அஸ் ஆக்சிஜன், ரைட்டா? இது இங்கே பாரு, இங்கே இருக்கா, இங்கே பாரு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன். ஸோ இது பாரு, இது ரெண்டும் ஆக்சிஜன் மாதிரியும் ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன் மேலே. ஸோ இப்படி வச்சுருக்காங்களா? இப்படி தான் இருக்குது இந்த டயக்ராம், சரியா? இங்கே இருக்க மாதிரியே இருக்குது, ரைட்டா? ஸோ திஸ் ஒன் ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா? ஓகே, வெரி ஸ்மாலாக இருக்குது, அதை நம்ம சரி பண்ணிடலாம், ரைட்டா? ஓகே, ஆமாம், நல்ல கேமாக இருக்கும் அது. ஆக்சுவலாக நம்ம ஜாயின் பண்ணி பெரிய மாலிகுல்ஸ், அவள் என்ன பண்ணிட்டா, அவளுக்கே தெரியாமல் யாங்க என்ன பண்ணிட்டா, C2H6 பண்ணிட்டாங்க. 2 பிளாக்கையும் சேர்த்து C2H6. அது பண்ணதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன், அது C2H6ன்னு எனக்கு தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பண்ணப்போ அது நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக, C2H6ன்னு. ஓகே, ஸோ இதோட அதான் ஸ்ட்ரக்சரே படிக்கலையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? O is sp3 hybridized. வாட்டரில் ஆக்சிஜன் sp3 hybridized. ஆக்சிஜனோட outer most configuration என்னப்பா? 1s2 2s2 1s2 2s2 2p ஆக்சிஜன் 4 2p4. அப்போ என்ன பண்ணும், அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான் இருக்குது. 6 எலக்ட்ரானில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதோட ஹைட்ரஜன். மீதி இருக்க 2 எலக்ட்ரான் என்ன அப்படின்னா லோன் பேர் மாதிரி மண்டை மேலே இப்படி தனியாக என்ன பண்ணுமா, லோன் பேர் மாதிரி இருக்க போகுது, சரியா? லோன் பேர். அப்போ என்ன அர்த்தம், 4 பேர் இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா? ஸோ 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்தால் அது sp3 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 4 பேர் இருந்தால் அது பேர் என்னது, sp3. ஸோ அதனால் என்னது, இந்த இடத்துல sp3 ஹைபிரிடைஸ்ட் இருக்குது. இது வாட்டர் மாலிகுல். அதே இது டியூ டு ஸ்ட்ராங்கர் லோன் பேர், இங்கே லோன் பேர் ரிப்பல்ஷன். இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம 10th சாப்டரில் படிக்கலாம். இப்போதைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிப்பல் பண்ணுறனால HOH பாண்ட் ஆங்கிள் டிக்ரீசஸ் டு 109 to 104. ஆக்சுவலாக இது 109 இருக்கணும். இந்த பாண்ட் ஆங்கிள் நார்மலாக 109.4 இருக்கணும். ஆனால் என்ன ஆகிடுச்சாங்க, 109 இல்லாமல் 104.5 இருக்குது. ஸோ வாட்டர் மாலிகுல் ஹேஸ் அ பென்ட் ஸ்ட்ரக்சர். அதனால் வாட்டர் மாலிகுல் பென்ட் ஆகிருக்க மாதிரி பென்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே இது ஹைட்ரஜன் பெராக்சைடில்
நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர். அது பிளேனார் கிடையாது. நீ பார்த்தியா பிளேனார்னா என்னது? இதான சமதளம், இதான பிளேன், இதான பிளேன். இப்போ நான் இதை ஒரு பேப்பரில் வைக்கிறேன் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஒரு பேப்பரில் வைக்கிறேன்னா இது பிளேனார்னா என்ன பண்ணணும்? அப்போ பேப்பர் மேலே உட்காரணும். ஆனால் இது என்ன பண்ணலை? பேப்பர் மேலே உட்காரலை ரைட்டா. இது இஸ் நாட் சிட்டிங் ஆன் த பேப்பர் மேலே உட்காரு. மேலேயும் கீழேயும் தொங்கிட்டு இருக்கு பார். பேப்பருக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர். OH bonds are different planes. ஒன்று கீழே ஒன்று மேலே, ஒன்று கீழே இருக்குது, ஒன்று கீழே ஒன்று மேலே இருக்குது. ஸோ அப்போ H2O2 இஸ் லைக் அ ஓப்பன் புக். நீங்கள் புக்கை திறந்து வச்ச மாதிரி இருக்கும். புக்கை இப்படி திறந்து வச்சேன்னா இருக்கும் பார்த்துருக்கியா? புக்கு இருக்குல்ல, நார்மலாக அவனோட புக்கை இப்படி இப்படி திறந்து வச்சேன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த பக்கம் ஒரு பாண்ட் ரைட்டா, இந்த பக்கம் ஒரு பாண்ட் இப்படி இருக்கா, அந்த மாதிரி. ஸோ புக்கை ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். லைக் ஓப்பன் புக் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ இப்போ கீழே முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து தேர்ட் லெசன் முடிச்சாச்சு. செகண்ட் சாப்டர் முடிச்சாச்சுல. சாப்டர் 7 பார்க்கலாமா? Chapter 7 ஓகேவா? How many of you are ready for chapter 7? Important question. Chapter 7 பார்க்கலாமா? ரைட். 1 hour ஆகிடுச்சா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி? Oh my god, 50 minutes ஆகிடுச்சு. ஓகே, we will go with the chapter 7. போகலாமா chapter 7? ரைட், ரொம்ப நாள் ஆச்சு chapter 7 பார்த்து. We'll go with that. The first law of thermodynamics states that total energy of an isolated system remains constant throughout, though it may changes from one state to another. இது எழுதுனாலும் சரி இல்லை இதுதான் ஈஸியானது, you just go with this ரைட்டா. எது எழுதுனாலும் ரைட்டு தான். Energy can neither be created nor be destroyed but may be converted from one form to another. இந்த ஃபார்முலா எழுதிக்கோ, இதுதான் ஈஸி ரைட்டா. 8th சாப்டர் ரைட்டா. திஸ் இஸ் 7th சாப்டர். 8th சாப்டர் நாளைக்கு சாயங்காலம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். டுமாரோ ஈவினிங் we will go with the 8th சாப்டர் ரைட்டா. நாளைக்கு சாயங்காலம் நம்ம 8th சாப்டர் பார்க்கலாம் ரைட்டா. தமிழில் சொன்னால் ஓகே தானே? தமிழில் இல்லையே, நான் என்ன பண்ணுறது? தமிழில் நான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரலையே. ரைட். ஹெஸ்லா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த ஹெஸ்லா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தே ஆஸ்க் இட் அஸ் அ பான்-ஹேபர் சைக்கிள். 5 மார்க்கில் உனக்கு பான்-ஹேபர் சைக்கிளாக கேட்பாங்க ரைட்டா. பான்-ஹேபர் சைக்கிளாக கேட்பாங்க, அல்லது NaCl பற்றி கேட்பாங்க, அல்லது NaCl என்ன இருக்குது, NaCl தான் இருக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க ரைட்டா. NaCl கேட்பாங்க சரியா. ரைட். பான்-ஹேபர் சைக்கிள்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் ஏலேருந்து பி போகுது. அப்போது இது என்ன அர்த்தம்? டெல்டா HR என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன். டெல்டா ஹெச்னா என்தால்பி, ஆர்னா ரியாக்ஷன், ஒரு வினையின் என்தால்பி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இது மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்குது. சிக்கு போகுது, சிலேருந்து டிக்கு அப்புறம் பி. அப்போ இது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நடந்த ஒவ்வொரு சேஞ்சும் ஈக்குவல் டு திஸ் டோட்டல் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொல்கிறேன், வார்த்தை சொல்கிறது புரியும் பாரு, கவனி. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுதா, இது ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட என்தால்பி சேஞ்ச் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்கணும் அல்லது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கணும். அப்போ whether it takes place in single step or multi step. அதாவது என்ன சொல்கிறாங்க, என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் சேம். ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்லையும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்லையும் நடக்கிறப்ப என்தால்பி சேஞ்சுங்கிறது எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அது ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறதோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். மல்டிபிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் ஒரே வேல்யூவாக தான் இருக்க போகுது ரைட்டா. ரைட். மல்டிபிள் ஸ்டெப்பில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நல்லா கவனி. டெல்டா HF இஸ் ஈக்குவல் டு H1 H2 H3. ஒரே ஸ்டெப்பில் நடக்குது. ஏன்னா என்ன அர்த்தம்? வால்யூமும் கான்ஸ்டன்ட் அல்லது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் போதும் ரைட்டா. அதை நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன்னா போதும். அப்போ டெல்டா HF இஸ் ஈக்குவல் டு H1 + H2 + H3. தட்ஸ் இட். கிளியரா? ஹேவ் யூ காட் இட்? என்ன பண்ணணும்?
read page number sir, in which answer is there? நான் பேஜ் நம்பர்லாம் எழுதலை, நானாக எழுதிட்டு வந்தது, அதனால் எனக்கு ஆன்சர் தெரியாது எந்த பேஜில் இருக்குன்னு. புக்கில் வந்து நான் பார்த்ததில்ல, நான் பிடிஎஃப் தான் போட்டிருக்கேன், அது நானாக பண்ணது, அதனால் எனக்கு தெரியல. ஜஸ்ட் டிக்கெட் வேறு யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுங்கள், ரைட்டா? ஸோ வி ஜஸ்ட் ஷேர் இட் அவுட். எக்ஸ்பிளைன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் 2 எக்ஸாம்பிள். இன்டென்சிவ், I for intensive, I for independent. I for intensive, I for independent. Intensive, I for intensive, I for independent. Right? Sorry. Another independent? Independent of mass or size. All of that definition. The property that is independent of mass or size of the system is called intensive property. In the example vanda, we will change with a different example, right? Okay. So example enna sollala? Independent of the size, temperature and pressure. Sir, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார், புரியும். உன்னோட ரூம் எடுத்துக்கோ, உன்னோட ரூம் என்ன பண்ண போகிற, பாதியாக பழக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ரூமை பாதியாக பழக்க போகிறேன். ஒரு ரூமை பாதியாக பழந்தேன்னா இப்போ உன்னோட ரூம் டெம்பரேச்சர் ஆக்சுவலாக 30 டிகிரி செல்சியஸ். உன்னோட ரூம் டெம்பரேச்சர் என்னது 30 டிகிரி செல்சியஸ். ரூமை ரெண்டாக பழக்கிறேன். அப்போ இந்த பக்கம் 15 டிகிரி செல்சியஸ், இந்த பக்கம் 15 டிகிரி செல்சியஸ் ஆகிடுமா? மாறாதில்ல. ரூமுக்கு நடுவில் செவர் எழுப்புனாலும் ரெண்டு பக்கம் இருக்க டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டெம்பரேச்சர். டென்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், தேன் வந்து 1 லிட்டர் பாட்டிலேருந்து ஸ்பூனில் கொஞ்சோண்டு எடுக்கிறேன். கொஞ்சோண்டு ஸ்பூனில் எடுத்தேன்னா தேனோட திக்னஸ் குறைஞ்சிருமா? குறையாது. ஸோ அப்போ டென்சிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். டெம்பரேச்சர், ப்ரெஷர், இதெல்லாமே இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் த யூஷுவல் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் என்ட்ரோபி? என்ட்ரோபின்னா என்ன, என்ட்ரோபியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே, கவனி. என்ட்ரோபி இஸ் அ thermodynamic state function that is a measure of randomness or disorder. என்ட்ரோபினாலே இதுதான், இந்த ஒரு வார்த்தை தான், இது போதும். இட் இஸ் அ டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அல்லது டிஸார்டர்லினஸ், ஒழுங்கற்ற தன்மை. எவ்வளோ தூரத்துக்கு ஒழுங்காக இல்லாமல் இருக்குது, ரைட்டா? எவ்வளோ தூரத்துக்கு ஒழுங்காக இல்லாமல் இருக்குன்றது தான் விஷயம். ஃபார் ரிவர்சபிள் சேஞ்ச் taking place at constant temperature, the change in entropy of the system is equal to the heat. ஒன்றும் தேவையில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூஷுவல் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி கேட்டாங்கன்னா இந்த லைனை எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு உனக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, ரைட்டா? அதுவே போதும். அதே மாதிரி யூனிட் எழுது, ஜூல்ஸ் கெல்வின் மைனஸ், ரைட்டா? சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு ரிவர்சபிள் ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர். அதை வேர்டிங்ஸ் எழுத தெரிஞ்சால் எழுதிக்கும், ரைட்டா? வேர்டிங்ஸ் எழுத தெரிஞ்சால் நீ எழுதிக்கலாம். இல்லைனா இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த இதை எழுதிட்டு வேலை முடிஞ்சு. சிம்பிள், தட்ஸ் இட். ஓகே, குட். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் அதே மாதிரி தான். டெஃபனிஷன் எழுத முடிஞ்சால் எழுது, இல்லைன்னா எழுத தேவையில்லை. G is equal to H minus Ts. அல்லது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்டால் டெல்டா G is equal to டெல்டா H minus T டெல்டா S. கேள்வியை கவனமாக புரிஞ்சு எழுது. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா G equal to H minus Ts. Change in Gibbs free energy na delta H is equal to delta H minus T del S. H na enthalpy, temperature, entropy, Gibbs free energy. That's it. Right? Okay. No. S in எழுதக்கூடாது. S equal to Q by T எழுதக்கூடாது. Entropy நாலே change in entropy is always a change தான். அதனால delta S தான் எழுதணும். Entropy எப்பவுமே delta S தான் எழுதணும். நீ S ன்னு எழுது. ரைட்டா? Q by T எழுதலாம். ஆனால் அது வந்து entropy கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்முலா என்ட்ரோபிக்கு, இதே எழுதுங்க. ஆனால் இங்கே நீ எழுதிக்கலாம், இங்கே GHன்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சேஞ்சுன்னு கேட்டால் எழுதலாம், பட் அங்கே மாற்றிடாதீங்க, ரைட்டா? ஓகே. டிஃபைன் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இதெல்லாம் இந்த சாப்டரோட மிக முக்கியமான கேள்விகள்ப்பா, அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கிறேன். டிஃபைன் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as the amount of heat absorbed by 1 mole of the substance in rising the temperature by 1 Kelvin. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸில் 1 Kelvin டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டன்ஸ், ரைட்டா? அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் பை 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். 1 mole சப்ஸ்டன்ஸில் 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. கெலரிஃபிக் வேல்யூ ரொம்ப முக்கியமானது. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இல்லைனா கெலரிஃபிக் வேல்யூ தான் கேட்க போகிறாங்க. Calorific value of the food is defined as the
amount of heat produced in calories when 1 gram of food is completely burned. 1 கிராம் நீங்கள் சாப்பிட்றீங்களே, நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கிராம்ஸ் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். அதில் 1 கிராம் இருக்கக்கூடிய 1 கிராம் உணவு எரியிறதுக்கு 1 கிராம் உணவு என்ன பண்ண போகுது நம்மளுக்கு 1 கிராம். calorific value of food is defined as the amount of heat produced in calories. எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது 1 கிராம் உணவு எரியிறப்ப அல்லது 1 கிராம் உணவு நம்ம உடம்புல போய் செரிமானம் ஆகுறப்ப எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம we are going to call it as calorific value. ஸோ அது எப்படிலாம் எழுதலாம், கேலரிஸ் கிராம் அல்லது ஜூல் கிலோகிராம் -1 எழுதலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ டிஃபைன் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன்னா ஆசிடும் பேஸும் கலக்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு. enthalpy of neutralization is defined as the change in enthalpy of the system when 1 gram equivalence of an acid is neutralized by 1 gram equivalent of base. 1 gram equivalent acidium 1 gram equivalent baseum, ஆசிடியும் பேஸையும் ஒன்றா சேர்க்குறேன், அப்போ அவங்க ரெண்டு பேரும் நியூட்ரலைஸ் ஆகுறாங்களே, அப்போது வரக்கூடிய ஹீட்டை தான் என்ன சொல்ல போகிறேன் நான், சேஞ்ச் இன் என்தால்பி. என்ன சேஞ்ச் இன் என்தால்பி? என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். ரைட்டா? பாரு, H + OH-, அப்போ H2 வேல்யூ ஆல்வேஸ் 57.37. எப்பயுமே இது என்னது 57.37 தான். ரைட்டா? ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் உனக்கே தெரியும். ஸ்டேட் ஃபங்க்ஷன் எது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இனிஷியல் அண்ட் ஃபைனலுக்கு காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்கு மாற்றிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்கு நான் மாற்றிருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்கு பண்ணியிருக்கேன். நான் ஐ ஜஸ்ட் இன்க்ரீஸ் த ஹீட் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ ஹீட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். 10 டிகிரி 20 டிகிரி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ரைட்டா? எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு போச்சு அப்படிங்கிறது. ரைட்டா? ஓகே. ஸோ அதுதான் அது வேர்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க, யூ கேன் ஸ்டடி இட். ரைட்? ஸோ பாண்ட்-ஹைபர் சைக்கிள் அவனுக்கு தனியாக நடத்துகிறேன் 5 மார்க்ஸில். ஸோ இதில் எது என்ட்ரோபி எது என்தால்பின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ எது என்தால்பி எது என்ட்ரோபி. ஸோ we can put an end up to this. இது வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ உனக்கு தனியாக டிஃபைன் தனியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு, ஈக்குவேஷன்ஸ் கொஷின்ஸு, டெரிவேஷன் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் தனித்தனியாக உனக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து கொடுத்துட்றேன். ரைட்டா? ரைட்? இதில் 5 மார்க் இன்க்ளூட் பண்ணலை. இது ஒன்லி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் நோட் டு பி நோ 5 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ். ரைட்டா? Okay Usha, very good, very good. Bio student, 7th chapter என்ன இருக்குது இன்னும், இதுக்கு அடுத்து இன்னும் 2 கொஷின் தான். அது ரெண்டுமே 5 மார்க்காக தான். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா 2 கொஷின் தான் இம்பார்ட்டண்ட்டாக நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த ஒரு கொஷின் தான். அதனால் 7th சாப்டரில் நம்ம இம்பார்ட்டன்ட் தானே பார்க்குறோம். வி ஆர் நாட் சீயிங் ஆல் கொஷின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் தான். ரைட்டா? டெய்லி கேப்சூல் என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியலை. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். ஸோ டெய்லி கேப்சூலை நம்ம அப்படியே அது ஓரமாக படுத்து இருக்கட்டும். அதை வேறு ஏதாவது ட்ரை பண்ணல. நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அதை நான் பண்ணிவிட்டு பண்ணுறேன். அதனால் அது நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ இப்போ உனக்கு தேவை 8th சாப்டர் ஒன்று நடத்தணும், இன்னொன்று கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ். இந்த 2 விஷயம் உனக்கு பண்ணணும். கரெக்டாக? 8th சாப்டரும் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ், இது 2 பற்றி என்னன்றதை பார்க்கல. நாளைக்கு 8th சாப்டர் நம்ம ஒரு லைவில் நம்ம கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் we will do it in this Sunday. இந்த சண்டேயில் நம்ம என்ன பண்ணலாம், அதை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ நான் 4th சாப்டர் ஹைட்ரஜன், அது வந்து பாதி தானே ஹைட்ரஜன். நம்ம கொஷின் ஆன்சர் படிச்சிடலாம் இந்த தடவை. ஸோ 8th சாப்டர் தான் ரொம்ப முக்கியமானது. we will go with the 8th சாப்டர். சரியா? ஸோ பிடிஎஃப் ஆல்ரெடி டெலகிராமில் இருக்கும், இல்லை இதோட பார்ட் 1 வீடியோவில் பிடிஎஃப் இருக்குது ஆல்ரெடி, அதை எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பை, see you.